ஹாய் மிஸ் திஸ் இஸ் டூரஃபிக்ஸ் அண்ட் நான் உங்கள் டூரா. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜங்குக்கு ஒரு ஒன் ஷாட் தான். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனோட நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நீங்கள் ஒய்என் உங்களுக்கு 24 இயர்ஸ் ஆகுது. டேலண்டடான ஒரு ஆர்கிடெக்ட், கான்ஃபிடென்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்குது, ஒரு நாள் இந்தியாவோட பெஸ்ட் ஆர்கிடெக்ட் ஆகணுன்றது தான். செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. வீட்டுக்கு ஒரே பொண்ணு. ஜேகேயோட இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். அவனுக்கு 30 இயர்ஸ் ஆகுது. பில்லியனரி சிஇஓ ஆஃப் ஜேகே குரூப். கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட், ஹாஸ்டல்ஸ், இன்டீரியர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்துலேயும் நம்பர் ஒன். கோல்டு, ஸ்ட்ரிக்ட்டு எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பான். அவன் சொன்ன டிசிஷனை யாராலையும் மாற்ற முடியாது. மணியில் எது வேணாலும் வாங்க முடியும்னு நம்புகிற ஒரு பர்சன். எக்ஸப்ட் ஒன் திங், அதுதான் லவ். ஓகே, இன்ட்ரடக்ஷன் இதுவே போதும். இப்போ நம்ம டேரக்டர் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனே சென்னை சிட்டி. மார்னிங் டிராஃபிக். பீப்புள் எல்லாருமே பிஸி ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்காங்க. அப்போது ஒரு கார் ஒரு கம்பெனி முன்னாடி வந்து நிற்குது. டோர் ஓப்பன் ஆகி நீங்கள் தான் வெளியே வரீங்க. ஒயிட் ஃபார்மல் ஷர்ட், லைட் பிளேசர், பிளாக் ஃபார்மல் பேண்ட்டுன்னு போட்டுட்டு அவ்வளோ நீட்டாக ப்ரொஃபஷ்னலிஸ்ட்டாக வரீங்க. லெஃப்ட் ஹேண்டில் ப்ளூ பிரிண்டோட டியூப், ரைட் ஹேண்டில் லேப்டாப் பேக். நீங்கள் பில்டிங்கை பார்த்து ஒரு டீப் பிரீத் விடுறீங்க. அப்போ உங்களோட மைண்ட் வைஸில், இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சா என் கரியருக்கு இது ஒரு பெரிய ஸ்டெப் நீங்கள் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு ஒரு டீப் பிரீத் எடுத்து விட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. அப்போது ரிசப்ஷனிஸ்ட் குட் மார்னிங் மேம், குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேனேஜர் கேபினுக்கு தான் போகிறீங்க. அங்கே கான்ஃபரன்ஸ் ரூம். கம்பெனி மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் ராமன், சீனியர் ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. ப்ராஜெக்ட் ஃபைல் ஸ்டேப் ஃபுல்லாக இருக்குது. மிஸ்டர் ராமன் சீரியஸாக பேசுகிறாரு. இன்றைக்கு நம்ம கம்பெனி ஹிஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமான டே. ஜேகே குரூப்போட சேர்மன் பர்சனலி வரப்போகிறாரு. ரூமில் இருந்த எல்லாரும் ஸ்ட்ரெயிட்டாக உட்காடுறாங்க. சீனியர் ஆர்கிடெக்ட், சார் சேர்மனா? அப்போ ராமன், எஸ், யூஸ்வலி அவர் மீட்டிங்ஸ்லாம் வரமாட்டார், பட் இந்த ப்ராஜெக்ட் அவரோட ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. அப்போ நீங்கள் அது எல்லாத்தையுமே நோட் எடுத்துகிட்ருக்கீங்க. அப்போ உங்கள் பக்கத்தில் இருக்க கொலீக் பிரியா ஸ்லோவா, வயன், ஜேகே குரூப் சிஇஓ பற்றி கேள்விப்பட்டிருக்கியா? கொஞ்சம். கோல்னா என்னன்னு தெரியணும்னா அவரை மீட் பண்ணு. ப்ரெசன்டேஷனில் ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் ப்ராஜெக்ட் கேன்சல் பண்ணிவிடுவார் அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் காமான ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு கிளைண்ட்டுக்கு பெஸ்ட் ஒர்க் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சைலண்ட் ஆகுறீங்க. இப்படியே ஒரு ஃபியூ மினிட்ஸ் போகுது. இப்போது ஒரு பில்டிங் என்ட்ரன்ஸில் ஒரு பிளாக் கார் வந்து நிற்குது. செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைனில் நிற்கிறாங்க. எம்ப்ளாயீஸ் எல்லாரும் கிளாஸ் டோர் பக்கம் பார்க்குறாங்க. கார் ஸ்டாப் ஆகுது. டிரைவர் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. பிளாக் இட்டாலியன் ஷூட், லக்ஸரி வாட்ச், ஷார்ப்பான லுக்கோட ஜங்கு கார்லேருந்து இறங்கி வரான். என்டையர் லாபியும் சைலண்ட்டாக இருக்குது. எம்ப்ளாயீஸ் எல்லாருமே குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேகே யாரையும் பார்க்காம ஸ்ட்ரெயிட்டாக கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு தான் நடந்து போயிட்டுருக்கான். அவன் ஃபுட் ஸ்டெப்ஸ் தான் அந்த ரூம் ஃபுல்லாக கேட்குது. கான்ஃபரன்ஸ் ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. எல்லோரும் எழுந்து நிற்கிறாங்க. அப்போது அந்த கம்பெனியோட டைரக்டர், வெல்கம் மிஸ்டர் ஜியோன் அப்படின்னு சொன்னதும் ஜேகே ஜஸ்ட் எட்டமோட நாட் பண்ணிவிட்டு லெட்ஸ் பிகின் அப்படின்னு கோல்டாக சொல்லிவிட்டு அந்த சேரில் உட்காடுறான். ப்ரெசன்டேஷனும் ஸ்டார்ட் ஆகுது. சீனியர் ஆர்கிடெக்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் டிசைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஜேகே ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் இல்லாமல் கேட்குறான். சில டிசைன்ஸ் ரிஜெக்ட் பண்ணிடுறான். டூ ஆர்டினரி. நெக்ஸ்ட். ரூம் அட்மாஸ்பியரு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. அப்போ மிஸ்டர் ராமன் உங்களை தான் பார்க்குறான். வயன், உங்கள் டர்ன். நீங்களும் ஒரு டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு லேப்டாப் கனெக்ட் பண்ணுறீங்க. ஸ்க்ரீனில் உங்கள் டிசைன் வருது. மாடர்ன் ஆர்கிடெக்சர், எக்கோ ஃப்ரெண்ட்லி கான்செப்ட், நேச்சுரல் லைட்னிங், க்ரீன் டெரஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்படின்னு ஒவ்வொன்றுத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகே ஃபர்ஸ்ட் டைம் ஸ்க்ரீனை கான்சன்ட்ரேஷன் பண்ணி பார்க்குறான். நீங்கள் கான்ஃபிடென்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கீங்க. கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே கிளியராக ஆன்சர் கொடுத்துட்ருக்கீங்க. ப்ரெசன்டேஷனும் முடியுது. எல்லாருமே ஜேகே ரியாக்ஷனுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜேகே சேர்லேருந்து எழுந்து ஸ்க்ரீன் பக்கம் நடந்து போகிறான். டிசைனை க்ளோஸாக பார்க்குறான். கொஞ்சம் செகண்ட் சைலண்ட்டாக இருக்கான். கொஞ்சம் சைலன்ஸ்க்கு அப்புறம் ஜேகே ஃபைனலாக பேச ஸ்டார்ட் பண்ணுறான். ஓ மேட் திஸ் டிசைன். அப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நின்று ஐ டிட் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகே ஃபர்ஸ்ட் டைம் டைரெக்டாக உங்களோட ஐஸை பார்க்குறான். இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை தான். ஆனால் அந்த ரூமில் இருக்க எல்லாரும் அது பெரிய அப்ரிசியேஷனாக பார்க்குறாங்க. மீட்டிங் முடிஞ்சு எல்லாரும் வெளியே போகிறாங்க. நீங்கள் லேப்டாப் பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. டோர் பக்கத்தில் இருந்து அசிஸ்டண்ட் வந்து, மிஸ் வயன், மிஸ்டர் ஜியான் வாண்ட்ஸ் டு மீட் யூ அப்படின்னு சொன்னதும் உங்களுக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்குது. நீங்களும்
ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிஇஓ பிரைவேட் கேபினுக்கு தான் போகிறீங்க. டோர் நாக் பண்ணிவிட்டு மே ஐ கமன் சார்? ஜேகே கோல்டா கமன் அப்படின்னு சொன்னதும் நீங்களும் உள்ளே போகிறீங்க. ஜேகே விண்டோ பக்கம் நின்று சிட்டியை பார்த்துட்ருக்கான். வித்தவுட் டர்னிங். யுவர் டிசைன் இம்ப்ரெஸ்ட் மீ. தேங்க்யூ சார். ஜேகே திரும்பி உங்கள் பக்கம் பார்க்குறான். ஹவு மச் டஸ் யுவர் கம்பெனி பே யூ? நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்குள்ளே ஜேகே இம்மிடியேட்டாக ஐ வில் பே யூ 3 டைம்ஸ் மோர். ஜாயின் ஜேகே குரூப் அப்படின்னு சொல்கிறான். அந்த ரூம் ஃபுல்லாக சைலண்ட். நீங்கள் செம்ம ஷாக்கா? சார் ஐ டோன்ட் ரிப்பீட் மை ஆஃபர்ஸ். திங்க் அபவுட் இட் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிட்டான். உங்கள் கையில் இருந்த ப்ளூ பிரிண்ட்டை பார்த்துட்டு போகிற ஜேகேவை திரும்பி பார்க்குறீங்க. நீங்களும் சிஇஓ கேபின்லேருந்து வெளியே போகிறீங்க. பட் ஸ்டில் நீங்கள் இன்னும் ஷாக்கில் தான் இருக்கீங்க. கான்ஃபரன்ஸ் ரூம் எம்டி ஆகிட்டுருக்கு. உங்கள் ஃபைல்ஸ் எல்லாம் டேபிள் மேலே வச்சுட்டு ஒரு டீப் பிரீத் எடுத்து விட்டுறீங்க. ஜேகே குரூப்பில் ஒர்க் பண்ண சான்ஸ். இது நான் காலேஜில் படிக்கும்போது ட்ரீம் பண்ணது. ஆனால் இப்படி டைரக்ட் ஆஃபர் வரும்னு நினச்சதே இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போ டோர் ஓப்பன் ஆகுது. பிரியா உள்ளே வரா. வயன் என்னடி சிஇஓ என்ன சொன்னார்? நீங்கள் ஸ்மைல் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் அதை சப்ரஸ் பண்ணிவிட்டு ஜேகே குரூப்பில் ஜாயின் பண்ண சொன்னார். பிரியா ஒரு நிமிஷம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டா. என்ன நீ சீரியஸாக சொல்கிறியா? நீங்கள் ஹெட்டை மட்டும் நாட் பண்ணுறீங்க. பிரியா எக்ஸைட்மெண்ட்டில் உங்கள் கையை பிடிக்கிறா. டு யூ நோ ஹவ் லக்கி யூ ஆர் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறான். ஆடிடெக்ஸ்க்கு எவ்வளோ பேர் ஜேகே குரூப்பில் ஜாயின் பண்ண வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொன்னதும், ஆனால் நான் இப்போ ஒர்க் பண்ணுற கம்பெனி என்னை நம்பி இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அவங்கள விட்டுட்டு போனால் அப்போது பிரியா காமாகிரா. டிசிஷன் உன்னோடது. ஆனால் இது லைஃப்பில் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிருந்து போகிறா. நீங்களும் யோசிச்சுட்ருக்கீங்க. இப்படியே ஜேகே சைடு வந்தா 40th ஃப்ளோர் கிளாஸ் பில்டிங். டாப் ஃப்ளோர் சிஇஓ ஆஃபீஸ். லக்ஸரி இன்டீரியர். ஃப்ளோர் டு சீலிங் விண்டோஸ். சிட்டி ஃபுல் வியூ. ஜேகே டேபிள் முன்னாடி ப்ராஜெக்ட் ஃபைல்ஸை பார்த்துட்ருக்கான். அப்போது அசிஸ்டன்ட் மின்ஹோ டோரை நாக் பண்ணுறான். சார் கம். மீட்டிங் சக்ஸஸ்ஃபுல். அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட் ரெடி சார். ஜேகே லேப்டாப் க்ளோஸ் பண்ணுறான். மிஸ் வயன் பேக்ரவுண்ட். மின்ஹோ இம்மிடியட்டாக நோட் புக்கை ஓப்பன் பண்ணுறான். 24 years old. Gold medalist in Architect. 3 years Orient Architects. Top performer. No complaints. No disciplinary records. ஜேகே அமைதியாக கேட்குறான். சார் ஒன் கொஷின். ஜேகே தலை நிமித்தி என்ன அப்படின்னு கேட்குறான். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஆடிடெக் இருக்காங்க. அவங்கள எல்லாரையும் விட்டுட்டு ஏன் இவங்களுக்கு மட்டும் ஆஃபர் கொடுத்தீங்க? ஜேகே சேரில் இருந்து எழுந்து விண்டோ பக்கம் நடந்து போகிறான். கொஞ்ச நேரம் சிட்டியை பார்த்துட்டு காமா. பிகாஸ் ஷீ டசன்ட் டிசைன் பில்டிங், ஷீ டிசைன் ஸ்டோரிஸ். மின்ஹோ கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். அப்போ ஜேகே தட்ஸ் வாட் ஐ நீட் அப்படின்னு மின்ஹோவை டேர்ன் பண்ணி பார்த்து சொல்கிறான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் நீங்கள் உங்களோட வீட்டுக்குள்ளே தான் போகிறீங்க. அம்மா கிச்சனில் டீ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. வந்துட்டியாம்மா? மீட்டிங் எப்படி போச்சு? நீங்கள் பேக்கை சோஃபா மேலே வச்சுட்டு உட்காடுறீங்க. நல்லா போச்சுமா அப்படின்னு நீங்கள் சைலண்ட்டாக உட்காடுறீங்க. அப்போது நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்த அவர் உங்களோட ஃபேஸை பார்த்துட்டு, என்ன ஃபேஸை பார்த்தா ஏதோ யோசிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஒரு எசிடேஷனோட ஜேகே குரூப் சிஇஓ என்னை அவர் கம்பெனியில் ஜாயின் பண்ண சொன்னாருப்பா அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே ஷாக்கடாக பார்க்குறாங்க. அப்போது உங்களோட அம்மா காஃபி கப்பை டேபிள் மேலே வச்சுட்டு, அது அந்த பெரிய கம்பெனி தானே? அப்பா ஸ்மைல் பண்ணுறாரு. நீ என்ன முடிவு பண்ணியிருக்க? தெரியலப்பா. கரெக்ட் கம்பெனியில் என்னால் அவங்கள அப்படியே விட்டுட்டும் போக முடியாது. ஆனால் ஜேகே குரூப் என்னோடய ட்ரீம். அப்போ உங்கள் அப்பா கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு, லைஃப்பில் சில டோர்ஸ் ஒன்ஸ் தான் ஓப்பன் ஆகும். பயந்து க்ளோஸ் பண்ணிடாத. டிசிஷன் எது எடுத்தாலும் நாங்கள் உங்க கூட இருப்போம் அப்படின்னு உங்களோட அப்பா சொன்னதும் நீங்களும் கான்ஃபிடெண்ட்டாக ஓகேப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நைட் 9:15 இருக்கும். நீங்கள் பால்கனியில் நின்று சிட்டி லைட்ஸை தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ உங்களோட ஃபோன் ரிங் ஆகுது. அன்னோன் நம்பர். ஹலோ. அப்போ டீப் வாய்ஸில் ஜியோங் ஸ்பீக்கிங் அப்படின்னு சொன்னதும் குட் ஈவினிங் சார். ஐ டோன்ட் லைக் வெயிட்டிங். டிசிஷன்? நீங்கள் ஒரு டீப் ப்ரீத் எடுத்து விட்டு, சார்
கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருக்கீங்க. ஜேகேவும் சைலண்ட்டாக இருக்கான், எதுவுமே பேசல. கொஞ்ச நேரம் பொறுத்து ஆன்சர் பண்ணுறான். டுமாரோ 10 AM ஜேகே குரூப் கிவ் மீ யுவர் ஃபைனல் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பதிலை கூட கேட்காம காலை கட் பண்ணிட்டான். நீங்கள் ஃபோனை பார்த்து நின்றுட்டுருக்கீங்க. இந்த மனுஷன் ரெக்வஸ்ட் பண்ண மாட்டாரா? ஆர்டர் தான் குடுப்பாரோ? அப்படின்னு நீங்க யோசிச்சு நின்னுட்ருக்கீங்க. இருந்தாலும் உங்களோட லிப்ஸ் ஓரத்துல ஒரு சின்ன ஸ்மைல். இப்ப டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்க ஃபார்மல் ட்ரெஸ் போட்டுட்டு மிரர் முன்னாடி நிக்கிறீங்க. அம்மா வந்து உங்க ஷோல்டர் மேல கை வச்சு, "பயமா இருக்கா?" "கொஞ்சம்." "ட்ரீம்க்கு பயப்படக்கூடாது." அப்போ உங்களோட அப்பா கார் கீய குடுக்குறாரு. "போ, உன் ஃப்யூச்சர் உனக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கு." நீங்க லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு வீட்ட விட்டு வெளிய போறீங்க. ஜேகே ஆஃபீஸில் விண்டோ பக்கம் நின்று வாட்ச் பார்த்துட்ருக்கான். 10 AM வில் ஷி கம் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்கான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜேகே குரூப் முன்னாடி ஒரு கார் வந்து நிற்குது. நீங்கள் தான் அதுலேருந்து இறங்குறீங்க. ஃபார்மல் லைட் கிரே ஷூட், ஹேரை நீட்டாக டைப் பண்ணி போர்ட்ஃபோலியோ ஃபைல் கையில் இருக்குது. நீங்கள் பில்டிங்கை பார்த்துட்டு கொஞ்சம் நர்வஸாக ஸ்மைல் பண்ணுறீங்க. இனிமே என் லைஃப் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டே உள்ளே போகிறீங்க. அப்போ செக்யூரிட்டி கார்டு இம்மிடியட்டாக டோர் ஓப்பன் பண்ணுறாரு. குட் மார்னிங் மேம், மிஸ்டர் ஜியான் இஸ் எக்ஸ்பெக்டிங் யூ அப்படின்னு சொன்னதும் உங்களுக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்குது. நீங்களும் தேங்க்யூன்னு சொல்லிவிட்டு உள்ளே போகிறீங்க. அப்போ ரிசப்ஷனில் எம்ப்ளாயீஸ் எல்லாருமே பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் உள்ளே போனதும் ரிசப்ஷனிஸ்ட் ஸ்மைல் பண்ணுறாங்க. மிஸ் ஒயன், எஸ், அசிஸ்டன்ட் மின்ஹோ உங்களுக்கு சிஇஓ கேபினை காட்டுவார் அப்படின்னு சொன்னதும் நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மின்ஹோ கூட தான் லிஃப்ட்டுக்கு போகிறீங்க. இப்போ டைம் ஸ்கிப் ஆகுது. டாப் ஃப்ளோர் லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. என்டையர் ஃப்ளோரும் ஆல்மோஸ்ட் சைலண்ட். லக்ஸரி இன்டீரியர், லார்ஜ் கிளாஸ் வால்ஸ். அசிஸ்டன்ட் மின்ஹோ டோர் ஓப்பன் பண்ணுறான். சார், மிஸ் ஒயன் கம்மன் அப்படின்னு சொன்னதும் நீங்களும் உள்ளே போகிறீங்க. ஜிகே விண்டோ பக்கம் நின்று சிட்டியை பார்த்துட்ருக்கான். வித்தவுட் டேர்னிங், யூ ஆர் 2 minutes early அப்படின்னு சொன்னதும் நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஐ டோன்ட் லைக் மேக்கிங் பீப்புள் வெயிட் அப்படின்னு நீங்கள் சொன்னதும் ஜேகே ஸ்லோவாக திரும்பி உங்களை பார்க்குறான். ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட ஆன்சரை கேட்டு ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுறான். ஜேகே டேபிள் மேலே இருக்க ஃபைலை உங்கள் பக்கம் தள்ளுறான். எம்ப்ளாயி கான்டாக்ட், ஆனுவல் பேக்கேஜ், அக்கமடேஷன், கம்பெனி கார், பர்ஃபார்மன்ஸ் போனஸ். நீங்கள் ஃபைலை ஓப்பன் பண்ணுறீங்க. சேலரியை பார்த்ததும் உங்கள் ஐஸ் கொஞ்சம் ஃபைட் ஆகுது. அது கரண்ட் சேலரி விட ஆல்மோஸ்ட் 3 times. ஆனால் நீங்கள் ஃபைலை க்ளோஸ் பண்ணுறீங்க. ஜேகே ஐப்ரோவை ரைஸ் பண்ணுறான். ப்ராப்ளம்? சேலரியில் இல்லை. தென் நீங்கள் காமாக நின்று எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னு சொன்னதும் ரூம் ஃபுல்லாக சைலண்ட். அவுட் சைடில் எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இன்சைடு நீடல் விழுந்தாலும் சவுண்ட் கேட்கும். அந்த அளவுக்கு சைலண்டில் இருக்குது. மின்ஹோ ஷாக்கா, சிஇஓ கிட்ட கண்டிஷனா? ஜேகே கம்ஃபர்டபுளாக சேரில் லீன் பண்ணிவிட்டு கோ ஆன். நான் இங்கே ஒர்க் பண்ண வந்தேன். ரெக்கமெண்டேஷன் ஆர்டிடெக்காக இல்லை. நானும் இங்கே ஒரு எம்ப்ளாயி தான். எனக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் வேணாம். யாருக்கும் நீங்கள் தான் என்னை பர்சனலி ஹையர் பண்ணீங்கன்னு தெரியக்கூடாது. என் ஒர்க் நல்லா இருந்தால் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். தப்பாக இருந்தால் எல்லோரும் முன்னாடியும் என்னை திட்டுங்க. பட் எனக்கு இந்த எக்ஸ்ட்ரா ப்ரிவிலேஜ் வேணாம் அப்படின்னு நீங்கள் சொன்னதும் மின்ஹோ கொஞ்சம் ஷாக்காக உங்களை பார்க்குறான். இந்த மாதிரி சிஇஓ கிட்ட யாருமே பேசினது இல்லை. ஜேகே அமைதியாக உங்களோட ஃபேஸை பார்த்துட்ருக்கான். 5 seconds 10 secondsனு சைலண்ட்டாக இருந்துட்டு ஃபைனலாக ஜேகே லிப்ஸில் ஒரு சின்ன ஸ்மைல். இன்ட்ரெஸ்டிங். அப்புறம் ஒரு கொஞ்சம் கேப்க்கு அப்புறம் அக்செப்டட் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஜேகே பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. மின்ஹோ, எஸ் சார், டேக் மிஸ் ஃபைன் டு த ஆர்கிடெக்சர் டிவிஷன். ஃப்ரம் டுடே ஷி ஒர்க்ஸ் ஃபார் ஜேகே குரூப். மின்ஹோ ஸ்மைல் பண்ணுறான். திஸ் வே மேம் அப்படின்னு உங்ககிட்ட சொல்கிறான். நீங்களும் வெளியே போகிறீங்க. டோர் ரீச் பண்ணும்போது மிஸ் வயன் அப்படின்னு ஜேகே கூப்பிட்டதும் நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. ஒன் மோர் திங். எஸ் சார், வெல்கம் டு ஜேகே குரூப். ஃபர்ஸ்ட் டைம் சிஇஓட வாய்ஸில் கொஞ்சம் வார்ம். நீங்கள் ஸ்மைல் பண்ணிவிட்டு தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்படியே ஆர்கிடெக்ட் டிவிஷனுக்கு வந்துட்டீங்க. 20th floor, ஹியூஜ் ஓப்பன் ஆஃபீஸ், 3D மாடல்ஸ், ப்ளூ பிரிண்ட்ஸ், டிஜிட்டல் ஸ்க்ரீன்ஸ், டிசைன் போர்டு, எம்ப்ளாயீஸ் எல்லோரும் பிஸியாக இருக்காங்க. அப்போது மின்ஹோ கிளாப் பண்ணி எவ்ரி ஒன், திஸ் இஸ் அவர் நியூ சீனியர் ஆர்கிடெக்ட் மிஸ் வயன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும்
உங்கள வெல்கம் குடுக்குறான். எல்லாருமே உங்கள ஒரு ஸ்மைலோட வெல்கம் பண்றாங்க. ஆனா, ஒரு பொண்ணு மட்டும் சைலண்டா நிக்கிறா. எலிகன்ட் ஃபார்மல் ஃபியர், ஷார்ப் லுக், கங் சோஜின், ஆர்டிடெக்ட் டீம் லீட் உங்கள ஹெட் டு டோ பார்த்துட்டு ஒரு ஃபோர்ஸ்டு ஸ்மைலோட வெல்கம் அப்படின்னு உங்கள பார்த்து சொல்றா. ஆனா, அவ ஐஸ்ல வெல்கம் இல்ல, காம்படிஷன் தான் இருக்கு. இப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் போது, நீங்க உங்களோட டெஸ்க்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ சூஜின் வந்து ஒரு திக் ஃபைல் உங்களோட டெஸ்க் மேல போடுறா. "மிஸ் வயன், இது ப்ராஜெக்ட் ட்ராயிங். ஈவினிங் 5 பிஎம்க்குள்ள எனக்கு ரிவ்யூ குடுக்கணும்." அப்படின்னு சொல்றா. நீங்க ஃபைல் ஓப்பன் பண்றீங்க. ஆல்மோஸ்ட் 250 பேஜஸ் கிட்ட இருக்கு. நார்மலா இது 2 நாள் ஆகுற ஒர்க். உங்கள 5 பிஎம்க்குள்ள ரிவ்யூ குடுக்க சொல்லி சொன்னது, எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் கொஞ்சம் ஷாக்கா இருக்கு. எல்லாரும் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க சுஜின பார்க்குறீங்க. பார்த்து காமான வாய்ஸ்ல, "ஓகே" அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சுஜினுக்கு கொஞ்சம் ஷாக்கு. நீங்க கம்ப்ளீட் பண்ணுவீங்கன்னு நெனச்சிருப்பா. ஆனா, நீங்க ஓகேன்னு சொன்னது அவளுக்கு கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கு. அவளும் அங்கேருந்து போறா. நீங்க ஒ லேப்டாப்ப ஓப்பன் பண்ணிட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்றீங்க. கிளாஸ் கேபின்லேருந்து ஜேகே ஆர்டிடெக்ட் ஃப்ளோர அப்சர்வ் பண்ணிட்டுருக்கான். மின்ஹோ பக்கத்துல, "சார், ஃபர்ஸ்ட் டேலயே டஃபஸ்ட்டு டாஸ்க்" அப்படின்னு சொல்றான். ஜேகே உங்க மேல இருந்து ஐஸ் எடுக்காம உங்களே பார்த்துட்டுருக்கான். "அவ கம்ப்ளைண்ட் பண்ணாம ஒர்க் பண்ணிட்டுருக்கா சார்." அப்போ ஜேகே, "லெட்ஸ் see. She asked for no special treatment. Now she will get exactly that" அப்படின்னு ஜேகே சொல்றான். மின்ஹோவும் அக்ரி பண்ணுற மாதிரி சைலண்டாக நின்றுட்டுருக்கான். நீங்கள் டெட்டர்மினேஷனோட ப்ளூ பிரிண்ட்டை ஓப்பன் பண்ணுறீங்க. இந்த ஆஃபீஸில் நான் ப்ரூவ் பண்ண போகிறது என் டேலண்ட் அப்படின்னு உங்களோட மைண்ட் வாய்ஸில் சொல்லிகிட்ருக்கீங்க. ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் யூஷுவலாக விட சீக்கிரமாக ஆஃபீஸ்க்கு வந்துட்டீங்க. ஆஃபீஸ் ஆல்மோஸ்ட் எம்ப்டியாக இருக்குது. லைட் சில பிளேசஸில் மட்டும் ஆன். காஃபி மிஷின் சவுண்ட். உங்களோட டெஸ்கில் லேப்டாப் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் டே ஃபைல் கண்டினியூ பண்ணுறீங்க. ப்ளூ பிரிண்ட்ஸ், ஸ்கெச்சஸ், மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நீட்லி அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ரொம்ப முக்கியம். யாருக்கும் நான் ரெக்கமெண்டேஷன் ஆர்டிடெக்ட்னு தெரியக்கூடாது. என் ஒர்க் தான் பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே உங்களோட ஒர்க்கை பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ டோர் ஓப்பன் ஆகி க்ளீனிங் ஸ்டாஃப் ஆண்டி வந்து உங்களை பார்த்து சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. "அம்மா, ஆஃபீஸ் 9 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். நீ இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டியா? கொஞ்சம் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணணும் ஆண்டி." "ஹார்ட் ஒர்க் பண்ணுற பசங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்கம்மா." நீங்களும் அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. 9:20 AM. எம்ப்ளாயீஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. சோஜின் ஹில்ஸ் சவுண்டோட ஆஃபீஸ்க்குள்ளே என்டர் ஆகுறா. உங்களோட டெஸ்க் பக்கம் வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல் ஒர்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதை பார்த்து கொஞ்சம் ஷாக் ஆகுறா. "இம்பாசிபிள். 250 பேஜஸ் ஓவர் நைட்டா?" ஆனால் அவளோட ஃபேஸில் காமிக்க மாட்டா. "மீட்டிங்க்கு ரூம்க்கு ரெடி பண்ணுங்க." "அ ஓகே." மீட்டிங்க்கு 5 மினிட்ஸ் இருக்கும்போதே சூஜின் இன்டென்ஷனலாக ஒரு எக்ஸ்ட்ரா ஃபைலை கொடுக்குறா. "இதையும் இன்க்ளூட் பண்ணுங்க." நீங்கள் ஃபைல் ஓப்பன் பண்ணுறீங்க. "மேம், இது நேற்று கொடுத்த ஃபைல் இல்லை." "ஓ, மறந்துட்டேன். சிஇஓ ரிவ்யூக்கு இதுவும் வேணும்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. அப்போது பக்கத்தில் இருந்த ஒரு எம்ப்ளாயி எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அப்போது ஒரு எம்ப்ளாயி ஸ்லோவாக, "ஃபர்ஸ்ட் டேலேயே டெஸ்ட் பண்ணுறாங்க" அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ டைம் ஸ்கிப் ஆகுது. 10 AM இருக்கும். கான்ஃபரன்ஸ் ரூமில் லார்ஜ் ஸ்க்ரீன் முன்னாடி டிபார்ட்மெண்ட் ஹெட், ஆர்கிடெக்சர் டீம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே உட்காந்துட்ருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜேகே உள்ளே வரான். எல்லாருமே எழுந்து நிற்கிறாங்க. "குட் மார்னிங் சார். சிட். மீட்டிங் ஸ்டார்ட்" அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே ப்ரெசன்டேஷன் ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு சூஜின் தான் சில ஸ்லைட்ஸ் அப்புறம், "சார், ஃபைனல் டெக்னிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் மிஸ் வயன் கொடுப்பாங்க" அப்படின்னு சொன்னதும் நீங்கள் எழுந்து நிற்கிறீங்க. கான்ஃபிடென்ட்டான ஒரு லுக்கோட உங்களோட டிசைனை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. மெட்டீரியல்ஸ், பட்ஜெட், லைட்னிங், ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு எவ்ரி ஆன்சரும் கிறிஸ்டல் கிளியராக பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ மீட்டிங் ரூமில் இருக்க எல்லா சீனியர் இன்ஜினியர்ஸ் கூட இம்ப்ரெஸ்ட் ஆகிட்டாங்க. ப்ரெசன்டேஷன் முடியுது. அங்கே ஜேகே சைலண்ட்டாக ஃபைலை க்ளோஸ் பண்ணுறான். எல்லோரும் அப்ரிஷியேஷன் வரும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ஜேகே கிட்டேருந்து, "ரீடோ இட்" அப்படின்னு சொன்னதும் என்டையர் ரூமும் ஷாக்கு. சோஜன் லிப்ஸில் ஒரு சீக்ரெட் ஸ்மைல் வருது. நீங்கள் கொஞ்சம் சர்ப்ரைஸ்டாக, "சார், மே ஐ நோ தி ரீசன்?"
அப்படின்னு கேட்டதும் ரூமில் இருந்த எல்லாரும் உங்களை தான் பார்க்குறாங்க. சிஇஓ கிட்ட இப்படி யாருமே கொஷின் கேட்டதே கிடையாது. ஜேகே சேர்லேருந்து எழுந்து ஸ்க்ரீன் பக்கம் நடந்து போகிறான். லேசர் பாயிண்டர் எடுக்கிறான். டிசைன் பியூட்டிஃபுல் பட் பியூட்டிஃபுல் பில்டிங்ஸ் டோன்ட் சர்வை எர்த்குவேக்ஸ். ஒரு கார்னரை பாயிண்ட் பண்ணுறான். சப்போர்ட் பீம் ஆங்கிள் 0.8 டிகிரி கரெக்ஷன் வேணும். இங்கே ரெயின் வாட்டர் அவுட்லெட் ஃப்ளோ எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணலாம். இங்கே சன்லைட் கேல்குலேஷன் சம்மர் சீசன் கன்சிடர் பண்ணலை அப்படின்னு ஜேகே ஒவ்வொன்றத்தையும் சொல்லிகிட்ருக்கான். நீங்கள் அதை நோட் புக் எடுத்து ஃபாஸ்ட்டாக நோட் எடுத்துகிட்ருக்கீங்க. மீட்டிங் முடியுது. அப்போ ஜேகே டேலண்ட் இருக்குது, பர்ஃபெக்ஷன் இன்னும் வரணும், அவ்வளோதான். ஆனால் அந்த ஒரு சின்ன வேர்டே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அப்ரிஷியேஷன் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. லஞ்ச் பிரேக். எம்ப்ளாயீஸ் ஒரே ஒரு டாப்பிக்கை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ எம்ப்ளாயி 1 சிஇஓ ஃபர்ஸ்ட் டேலேயே இவ்வளோ டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணதே பெருசு. அப்போ எம்ப்ளாயி 2 யூஸ்வலி ரீடோன்னு சொல்லிட்டு போயிடுவார், ரீசனே சொல்ல மாட்டார். அப்போ எம்ப்ளாயி 3 மிஸ் வயன் லக்கி அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. டோர் பக்கத்தில் நின்று இதெல்லாம் சுஜின் கேட்டுட்ருக்கான். ஃபேஸ் சீரியஸ். அப்போது அவளோட மைண்ட் வாய்ஸில் சார் அவளுக்கு ரீசன் எக்ஸ்பிளைன் பண்ணார், எனக்கு கூட இப்படிலாம் பண்ணதே இல்லை அப்படின்னு அவளுக்கு அவ்வளோ கோவம். இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிட்டாங்க. இப்போ டைம் 8:10 இருக்கும். ஆர்கிடெக்சர் ஃப்ளோரில் ஒரே ஒரு டெஸ்கில் மட்டும் லைட் ஆனில் இருக்குது. அது உங்களோட டெஸ்க் தான். நீங்கள் ஜேகே சொன்ன எல்லாத்தையுமே ரீடிசைன் பண்ணிகிட்ருக்கீங்க. காஃபி கப் ஃபுல்லாக எம்டி. உங்கள் ஐஸில் அவ்வளோ டயர்ட். ஆனால் ஒர்க் ஸ்டாப் பண்ணலை. கிளாஸ் கேபின்லேருந்து வெளியே வந்த ஜேகே அதை நோட் பண்ணுறான். மின்ஹோ பக்கத்தில் வந்து சார் மிஸ் வயன் இன்னும் போகல. ஜேகே வாட்சை பார்க்குறான். அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக அவங்க பக்கத்தில் நடந்து வந்து நிற்கிறான். நீங்கள் ஒர்க்கில் பிஸியாக இருக்கனால ஜேகே வந்தது நோட்டீஸ் பண்ணல. ஆஃபீஸ் க்ளோஸ்ட் அட் 7 அப்படின்னு சொன்னதும் நீங்கள் சடனாக நிமிர்ந்து பார்க்குறீங்க. சார் 1 ஹவரில் ஃபினிஷ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னதும் ஜேகே உங்களோட லேப்டாப் ஸ்க்ரீனை பார்க்குறான். நீங்கள் ஜேகே சொன்ன எல்லா கரெக்ஷனும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அவள் கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருந்துட்டு டோன்ட் சேஸ் பர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொன்னதும் நீங்கள் ஜேகே கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க. அண்டர்ஸ்டாண்ட் இட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சைலண்ட்டாக நடந்து போகிறான். நீங்கள் அந்த வார்த்தையை யோசிச்சுட்டே ஸ்க்ரீனை பார்க்குறீங்க. இவங்க ஸ்ட்ரிக்ட் தான், ஆனால் ஒவ்வொரு கரெக்ஷனுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போ ஜேகே விண்டோ வழியாக லைட்ஸை பார்த்து நின்றுட்டுருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் அவன் மனசுக்குள்ளே ஒரு தாட், மேபி ஷி கேன் ஆக்சுவலி கீப் அப் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கான். இப்படியே தான் நெக்ஸ்ட் டே ஆகுது. மார்னிங் 10 AM கான்ஃபரன்ஸ் ரூமில் டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸ் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. லார்ஜ் டிஜிட்டல் ஸ்க்ரீன் ரெடியாக இருக்குது. சுஜின் காமாக இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட். 1 நைட்டில் சிஇஓ சொன்ன கரெக்ஷன் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ண முடியாது, இன்றைக்கி கண்டிப்பாக அவள் ஃபெயில் ஆவா அப்படின்னு அவள் ஃபேஸில் ஒரு ஹெவில் ஸ்மைலோட உட்காந்துட்ருக்கான். டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் லேப்டாப்போட உள்ளே வரீங்க. ஃபேஸில் டயர்ட்னஸ் இருக்குது, ஆனால் ஐஸில் கான்ஃபிடென்ட்டோட உள்ளே வரீங்க. ஜேகே ரூம்குள்ளே என்டர் ஆகுறான். எம்ப்ளாயிஸ் எல்லாருமே குட் மார்னிங் சார் அப்படின்னு சொன்னதும் ஜேகே கோல்டா லெட்ஸ் பிகன் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் ப்ரெசன்டேஷனை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸ்க்ரீனில் அப்டேட்டட் டிசைன், ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ், எர்த்குவேக் ரெசிஸ்டன்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஆப்டிமைசேஷன், நேச்சுரல் வென்டிலைசேஷன், எனர்ஜி எஃபிஷியன்சி, எவ்ரி கரெக்ஷன் பர்ஃபெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கீங்க. மீட்டிங் ரூம் ஃபுல்லாக சைலண்ட். ப்ரெசன்டேஷன் எல்லாமே முடிஞ்சதும் ஜேகே ஃபைலை க்ளோஸ் பண்ணுறான். சேர்லேருந்து எழுந்து ஸ்க்ரீன் பக்கம் நடந்து போகிறான். ஒரு நிமிஷம் டிசைனை பார்த்துட்டு திரும்பி உங்களை பார்க்குறான். என்டையர் ரூமும் வெயிட்டிங். அப்போ ஜேகே காமனாக வாய்ஸில் அப்ரூவ்ட் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை தான், ஆனால் ஆர்கிடெக்சர் டீமுக்கு அது பெரிய அச்சீவ்மெண்ட். நீங்கள் ரிலீஃபாக ஒரு டீப் ப்ரீத் எடுத்து விடுறீங்க. குட் ஒர்க் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஜென்யூன் அப்ரிஷியேஷன். நீங்கள் தேங்க்யூ சார் அப்படின்னு ஒரு க்யூட்டான ஸ்மைல் பண்ணுறீங்க. இப்போ டைம் ஸ்கிப் ஆகுது. மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் மின்ஹோ மிஸ் வயன் சார் இஸ் காலிங் யூ. நீங்களும் நாக் பண்ணிவிட்டு உள்ளே போகிறீங்க. மே கமன் சார் கம். நீங்கள் உட்காராமல் நிற்கிறீங்க. ஜேகே டெஸ்க் மேலே இருந்த ப்ளூ பிரிண்ட்டை உங்கள் பக்கம் தள்ளுறான். சிங்கப்பூர் அர்பன் ஸ்கைலைன் ப்ராஜெக்ட். நீங்களும் ஃபைலை ஓப்பன் பண்ணுறீங்க. லக்ஸரி மிஸ்ட் யூஸ் ப்ராஜெக்ட், ஹோட்டல்ஸ், கமர்ஷியல் டவர்ஸ், ஸ்கை பிரிட்ஜ், க்ரீன் லேண்ட்ஸ்கேப். உங்களோட ஐஸ் ஒயிட் ஆகுது. சார் இது ஜேகே குரூப்போட பிக்கஸ்ட் இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருக்கான். ஐ வாண்ட் யூ ஆன் தி ஸ்ட்ரீம் அப்படின்னு சொன்னதும் நீங்கள் செம்ம ஷாக்கு. சார் நான் இங்கே ஜாயின் பண்ணி 1 வீக் தான் ஆகுது. ஐ நோ
தட்ஸ் வை ஐம் ஆஸ்கிங். நீங்கள் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஐ வில் டு மை பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகே இம்மிடியட்டாக ஐ டோன்ட் வாண்ட் யுவர் பெஸ்ட், ஐ வாண்ட் தி ரைட் சொல்யூஷன். நீங்கள் சிரிச்சுக்கிட்டே தென் ஐ ஹவ் பிரிங் தி ரைட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஜேகே லிப்ஸில் ரொம்ப சின்ன ஸ்மைல். மின்ஹோ இதை பார்த்துட்டு மனசுக்குள்ளவே சார் ஸ்மைல் பண்ணாரா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. ஆர்கிடெக்சர் டிவிஷன், நீங்கள் உங்களோட டெஸ்கில் திரும்பி வரீங்க. எம்ப்ளாயீஸ் எல்லாருமே கங்க்ராச்சுலேஷன் சொல்லிகிட்ருக்காங்க. எம்ப்ளாயி 1 கங்க்ராட்ஸ் வயன். அப்போ எம்ப்ளாயி 2 இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் வீக்லேயே சூப்பர். டோர் பக்கம் நின்று சூஜின் இதெல்லாம் பார்த்துட்ருக்கா. ஃபேஸில் ஸ்மைல் ஆனால் ஐஸில் ஜெலசி. அவள் கேபின்குள்ளே போயிட்டு ஃபோன் எடுக்கிறா. ஹலோ, ஐ நீட் அ ஃபேவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறா. எப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 10:45 PM. ஆல்மோஸ்ட் ஆஃபீஸ் எம்டி. நீங்கள் மட்டும் ப்ளூ பிரிண்ட்டை பார்த்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. சடனாக லைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிம் ஆகுது. நீங்கள் காஃபி எடுக்க பேண்ட்ரிக்கு போகிறீங்க. காஃபி மிஷின் ஒர்க் ஆகலை. ஐயோ அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கும் போதே இட் ஸ்டாப்டு ஒர்க்கிங் எக்ஸ்டர்டே அப்படின்னு பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ். நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. ஜேகே பிளாக் கோட் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்லீவ்ஸ் ஃபோல்ட் பண்ணிகிட்ருக்கான். அவனும் இன்னும் ஆஃபீஸில் தான் இருக்கான். சார் நீங்கள் இன்னும் போகலையா? யூ டூ. 2 பேரும் ஒரு செகண்ட் சைலண்ட். ஜேகே ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு கோல்டு காஃபி பாட்டிலை எடுத்து உங்ககிட்ட நீட்டுறான். டேக் இட். நீங்கள் எசிடேஷனோட ஜேகேவை பார்த்துட்ருக்கீங்க. இட்ஸ் ஓகே சார், தட்ஸ் நாட் அ ரெக்வஸ்ட். நீங்கள் பாட்டிலில் வாங்கிக்கிறீங்க. தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகே இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்கிறான். ஸோ 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக பேசி சிரிக்கிறீங்க. நீங்களும் ஜேகே கிட்ட பேசிட்டு பேண்ட்ரிலேருந்து வெளியே போகிறீங்க. ஜேகே விண்டோ பக்கம் நின்று சிட்டி லைட்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கான். அப்போது மின்ஹோ வந்து ரிப்போர்ட் கொடுக்குறான். ஆனால் ஜேகே அட்டென்ஷன் வேறு இடத்துல இருக்குது. நீங்கள் ஆஃபீஸ் ஃப்ளோருக்கு திரும்பி நடந்து போகிறதையே பார்த்துட்ருக்கான். அப்போது மின்ஹோ சார் ஷால் ஐ ஸ்கெடியூல் டுமாரோஸ் மீட்டிங்? ஜேகே கொஞ்சம் லேட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுறான். எஸ். அப்போது மின்ஹோ லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவனோட மைண்ட் வைஸில் சார் யூஸ்வலி எம்ப்ளாயீஸை இப்படி அப்சர்வ் பண்ண மாட்டாரே அப்படின்னு நினச்சிட்ருக்கான். மிஸ் ஃபயன் இஸ் டெஃபினெட்லி டிஃப்ரெண்ட் அப்படின்னு யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்கான். நீங்கள் டயர்டாக இருந்தாலும் ஒர்க் ஸ்டாப் பண்ணல. ஜேகே சைலண்ட்டாக பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். அவனுக்கு தெரியாமல் உங்களோட டிட்டர்மினேஷனை அவன் ரெஸ்பெக்ட் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கிறான். ஸோ இப்படி தான் ஒரு ஃபியூ டேஸ் போது. ஆர்கிடெக்சர் டிவிஷன் எல்லாருமே பிஸியாக இருக்காங்க. சிங்கப்பூர் ப்ராஜெக்ட் ட்ராயிங்ஸ், 3D மாடல்ஸ், ஃபைல்ஸ் எல்லாம் கான்ஃபரன்ஸ் டேபிள் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி இருக்குது. நீங்கள் லேப்டாப்பில் ஃபைனல் ப்ரெசன்டேஷனை செக் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது உங்கள் டேபிள் மேலே இருக்க ஃபோன் ரிங் ஆகுது. அப்போது மிஸ் வயன் சிஇஓ கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு வர சொல்லியிருக்காரு. நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிவிட்டு உங்களோட நோட் புக்கை எடுத்துகிட்டு கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு தான் போகிறீங்க. டோர் நாக் பண்ணிவிட்டு மே அண்ட் கமன் சார் கம் அப்படின்னு சொன்னதும் நீங்களும் உள்ளே போகிறீங்க. ரூமில் ஜேகே, மின்ஹோ, ஃபினான்ஸ் ஹெட்டு, இன்ஜினியரிங்ஸ் ஹெட்டு எல்லோரும் இருக்காங்க. ஸ்க்ரீனில் சிங்கப்பூர் ப்ராஜெக்ட் டைம் லைன். ஜேகே ரிமோட் கிளிக் பண்ணுறான். டுமாரோ மார்னிங் வி ஆர் ஃப்ளையிங் டு சிங்கப்பூர். நீங்கள் கொஞ்சம் சர்ப்ரைஸா சார் நானும் வரணுமா? யூ ஆர் தி லீட் ஆர்கிடெக்ட். தி கிளைண்ட்ஸ் வாண்ட் தி பர்சன் பிஹைண்ட் தி டிசைன். நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக ஓகே சார் அப்படின்னு சொல்கிறீங்க. மீட்டிங்கும் முடியுது. எல்லோரும் வெளியே போகிறீங்க. ஜேகே மட்டும் மிஸ் வயன் நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க. பாஸ்போர்ட் ஆல்வேஸ் ரெடி சார். ஜேகேவும் நாட் பண்ணுறான். குட். இப்போது கான்ஃபரன்ஸ் ரூம் வெளியே சூஜின் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. மின்ஹோ ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு வெளியே வரான். அப்போது சூஜின் மின்ஹோவை ஸ்டாப் பண்ணி சார் சிங்கப்பூர் ட்ரிப் டீம் லிஸ்ட் அப்படின்னு கேட்டதும் அவன் ஃபைலை பார்த்துட்டே சிஇஓ நான் மிஸ் வயன். சூஜின் ஃபேஸ் மாறி போயிடுச்சு. நான் நாட் திஸ் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். சூஜின் ஃபிஸ்ட்டை டைட் பண்ணி நின்றுட்டுருக்கான். 1 வீக்கில் இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்ட் சிஇஓ இவ்வளோ ட்ரெஸ் பண்ணுறாங்களா? இம்பாசிபிள் அப்படின்னு அவ்வளோ கோத்தில் நின்றுட்டுருக்கான். நெக்ஸ்ட் டே மார்னிங் சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். மார்னிங் 6:30 நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கம்பெனி இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புக்கு வந்திருக்கீங்க. அங்கே சரௌண்டிங்ஸை பார்த்து நின்றுட்டுருக்கீங்க. மின்ஹோ லக்கேஜ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு பிஸியாக இருக்கான். ஜேகே ஃபோன் பேசிகிட்ருக்கான். கால் முடிஞ்சதும் உங்கள் பக்கம் வந்து நிற்கிறான். ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் ட்ரிப் அப்படின்றான். எஸ் சார். நர்வஸ் கொஞ்சம். குட். நீங்கள் கன்ஃபியூஸ்டா? குட்டா? நர்வஸ் பீப்புள் ப்ரிப்பேர் ஃபெல் அப்படின்னு சொன்னதும் நீங்கள் சிரிச்சிட்டே தென் ஐ வில் பி ஃபுல்லி ப்ரிப்பேர்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகே உங்களோட ஐஸை பார்த்து ஐ எக்ஸ்பெக்ட் நத்திங் ஹெல்ஸ்
அப்படின்னு சொல்றான். ஃப்ளைட்டுக்கு இன்னும் 30 மினிட்ஸ் இருக்கு. நீங்க காஃபி வாங்கிட்டு வரீங்க. க்ரவுட்ல ஒரு சின்ன பையன் ஆக்சிடென்ட்டா உங்க மேல மோதுறான். காஃபி கப் கீழ விழுந்துருச்சு. ட்ரெஸ் மேல கொஞ்சம் ஸ்ப்ளாஷ் ஆகுது. பையன் பயந்து அழுவ ஆரம்பிச்சுட்டான். "சாரி அக்கா" அப்படின்னு சொன்னதும், அங்க பக்கத்துல இருந்த அவனோட அம்மா டென்ஷனா அங்க வந்து அவங்களோட பையன அடிக்கிறாங்க. நீங்க இம்மீடியட்டா கீழ உட்காந்து, அ "ஹே இட்ஸ் ஓகே. பார்த்து வா நெக்ஸ்ட் டைம்" அப்படின்னு நீங்க சொன்னதும், அந்த பையனும் அழுவுறத ஸ்டாப் பண்ணிட்டு உங்கள பார்த்து சிரிக்கிறான். தூரத்துல இருந்து இதெல்லாம் ஜேகே அப்சர்வ் பண்ணிட்டுருக்கான். அவன் மனசுக்குள்ளவே "ஷி டிட்ன்ட் ஈவன் கெட் ஹேங்க்ரி" அப்படின்னு யோசிச்சுட்ருக்கான். மின்ஹூ பக்கத்துல வந்து, "சார் போர்டிங் ஸ்டார்ட்" அப்படின்னு சொல்றான். ஜேகே ஐஸ் இன்னும் உங்க மேல தான் இருக்கு. உங்கள பார்த்துக்கிட்டே "லெட்ஸ் கோ" அப்படின்னு சொல்றான். பிசினஸ் கிளாஸ் விண்டோ சீட்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பிசினஸ் கிளாஸ்ல ட்ராவல் பண்றீங்க. கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் இருந்தாலும் காமா இருக்க ட்ரை பண்றீங்க. ஜேகே பக்கத்துல லேப்டாப் ஓப்பன் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்கான். கொஞ்ச நேரம் சைலண்ட். கொஞ்ச நேரம் அப்புறம் பிரசன்டேஷன் அப்படின்னு சொன்னதும், நீங்க இம்மீடியட்டா லேப்டாப் ஓப்பன் பண்றீங்க. ரெடி சார். 2 பேரும் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்றீங்க. டிசைன், பட்ஜெட், மெட்டீரியல்ஸ். சில நேரம் கழிச்சு ஜேகே ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்றான். திஸ் செக்ஷன் ஐ டோன்ட் அக்ரி. நார்மலி யாராவது டிஃபெண்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்க நோட்புக் எடுத்து கேன் யூ எக்ஸ்பிளைன் ஒய்? ஜேகே டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றான். நீங்க கேர்ஃபுல்லா அத நோட் பண்ணிட்டுருக்கீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க உங்களோட ஓன் ஐடியாவ ஷேர் பண்றீங்க. சார் இஃப் வி கம்பைன் யுவர் ஐடியா அண்ட் மைண்ட், காஸ்ட்டும் ரெட்யூஸ் ஆகும், டிசைனும் பெஸ்ட்டா இருக்கும். அப்படின்னு நீங்க சொன்னதும், ஜேகே சைலண்ட்டா யோசிச்சுட்ருக்கான். லேப்டாப்ல கால்குலேஷன் பண்றான். கொஞ்சம் செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அவன் உங்க பக்கம் பார்க்குறான். "யூ ஆர் ரைட்" அப்படின்னு சொன்னதும், மின்ஹோ ஆப்போசிட் சீட்ல உட்கார்ந்திருந்தவன் ஐஸ் வைடன் ஆகுது. "சி யூ ஆர் ரைட்ன்னு சொன்னாரா?" அப்படின்னு அவன் செம்ம ஷாக்கா இருக்கான். இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. சிங்கப்பூர் ஏர்போர்ட். ஃப்ளைட்லேருந்து வெளியே வரீங்க. கிளையண்ட் கார் வெயிட் பண்ணிட்டுருக்கு. அதே டைம் சுஜின் இந்தியாவிலேருந்து ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறா. "தே ஹவ் லேண்டட். நவ் டூ வாட் ஐ டோல்ட் யூ" அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டா. உங்களுக்கு எதுவுமே தெரியாது. யாரோ ஒருத்தர் உங்களோட ப்ராஜெக்டை ஃபெயில் பண்ண பிளான் பண்ணிட்டுருக்காங்கன்னு. இப்படியே டைம் ஸ்கிப். ஒரு லக்ஸரி ஹோட்டல் முன்னாடி ஒரு கார் வந்து நிக்குது. நீங்க உங்களோட ரூம் பால்கனியில நின்னு சிங் சிங்கப்பூர் சிட்டிய பார்த்துட்ருக்கீங்க. அப்போ உங்களோட மைண்ட் வாய்ஸ்ல, "காலேஜ்ல இருக்கும்போது ஒரு நாள் இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்ட்ட பண்ணணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா, இவ்ளோ சீக்கிரம் சான்ஸ் கிடைக்கும்னு நெனச்சதே இல்ல" அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போ உங்களோட ஃபோன் ரிங் ஆகுது. "மிஸ் வயன், கிளையண்ட் மீட்டிங் 30 மினிட்ஸ்ல ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஐ வில் பி தேர்" அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க உங்களோட லேப்டாப், டிராயிங்ஸ், சாம்பிள்ஸ் எல்லாமே எடுத்துட்டு ரூம்லேருந்து வெளிய போறீங்க. கான்ஃபரன்ஸ் ஹால். ஃபாரின் கிளையண்ட்ஸ் ஆல்ரெடி வந்துட்டாங்க. ஜேகே காமா அவங்க கூட பேசிகிட்ருக்கான். நீங்கள் ப்ரெசன்டேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ண லேப்டாப் ஓப்பன் பண்ணுறீங்க. ஆனால் சடனாக உங்கள் ஃபேஸ் அப்படியே மாறி போயிடுச்சு. மெயின் ஸ்ட்ரக்சரில் ட்ராயிங் ஃபைல் இல்லை. "நோ" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பதட்டமாக லேப்டாப்பில் எல்லாத்தையுமே சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. பென்ட்ரைவ் செக் பண்ணுறீங்க. பேக்கை செக் பண்ணுறீங்க. ஆனால் எதுவுமே இல்லை. உங்களோட ப்ரீத் ஃபாஸ்ட் ஆகுது. மின்ஹோ நோட்டீஸ் பண்ணிவிட்டு, "மிஸ் வயன், என்னாச்சு?" மெயின் ப்ரெசன்டேஷன் ஃபைல் மிஸ்ஸிங்." மின்ஹோ ஷாக்கா, மீட்டிங் ஸ்டார்ட் ஆக இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்குது. தூரத்தில் ஜேகே இதை அப்சர்வ் பண்ணுறான். அதே நேரம் ஒரு அனானிமஸ் மெயில் கம்பெனி போர்ட் மெம்பர்ஸ்க்கு போகுது. "ஜேகே குரூப்ஸ் நியூ ஆடிட்டர் காப்பீட் தி டிசைன்" அப்படின்னு இமெயிலில் எடிட்டட் ஸ்க்ரீன்ஷாட், ஃபேக் ப்ரூஃப்ஸு. சூஜின் அரேஞ்ச் பண்ண பிளான் ஸ்டார்ட் ஆகுது. சிங்கப்பூர்லேருந்து இன்ஜினியரிங் ஹெட் இமெயில் பார்த்துட்டு டென்ஷன் ஆகுறான். அவன் ஸ்ட்ரெயிட்டாக ஜேகே கிட்ட வந்து, "சார், ஐ திங்க் வி ஹேவ் அ ப்ராப்ளம்." ஜேகே இமெயில் ஓப்பன் பண்ணுறான். சைலண்ட்டாக ஃபுல்லாக படிக்கிறான். எல்லாரும் ஜேகே என்ன சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. கிளைண்ட்ஸ் எல்லாரும் கான்ஃபரன்ஸ் டேபிளில் உட்காந்துருக்காங்க. நீங்கள் மட்டும் மிஸ்ஸிங் ஃபைல்ஸை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஜேகே எழுந்து நிற்கிறான். "மிஸ் வயன், நீங்கள் நர்வஸாக எழுந்து நிற்கிறீங்க. ப்ரெசன்ட் தி ப்ராஜெக்ட்." "சார், மெயின் ஃபைல்" அப்படின்னு நீங்கள் சொன்னதும் ஜேகே இன்டரப்ட் பண்ணுறான். "ஐ செட் ப்ரெசன்ட்." நீங்கள் டீப் ப்ரீத் எடுக்கிறீங்க. லேப்டாப் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒயிட் போர்ட் பக்கம் நடந்து போகிறீங்க. மார்க்கர் எடுத்து வித்தவுட் ஸ்லைட்ஸ், வித்தவுட் நோட்ஸ், என்டையர் பில்டிங் கான்செப்டை ஸ்க்ராட்ச்லேருந்து ட்ரா பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஃபவுண்டேஷன், ஸ்டீல் ஃப்ரேம், வென்டிலைசேஷன், சன்லைட் ஆங்கிள்ஸ், எமர்ஜென்சி எக்ஸிட், லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு
ஒவ்வொன்னுத்தையும் ட்ராப் பண்ணிட்டுருக்கீங்க. கிளையண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் பிளிங்க் பண்ணாம பார்த்துட்ருக்காங்க. 45 மினிட்ஸா கன்டினியூஸா ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டுருக்கீங்க. கொஷின்ஸ் எல்லாத்துக்கும் கான்ஃபிடென்ட்டா ஆன்சர் பண்ணிட்டுருக்கீங்க. மீட்டிங் முடிஞ்சதும் ஃபாரின் கிளையண்ட்ஸ் எல்லாருமே ஸ்மைல் பண்றாங்க. எக்ஸலன்ட். "வி ஹேவ் நெவர் சீன் அ ஆர்க்கிடெக்ட் எக்ஸ்பிளைன் அ ப்ராஜெக்ட் வித்தவுட் அ சிங்கிள் டாக்குமெண்ட்" அப்படின்னு சொன்னதும் நீங்க ரிலீஃபா ப்ரீத் பண்றீங்க. கிளையண்ட்ஸ் வெளிய போன அப்புறம் ரூம்ல சீனியர் மேனேஜர் மட்டும் இன்ஜினியரிங் ஹெட் இமெயில் பத்தி மென்ஷன் பண்றாரு. அப்போ இன்ஜினியரிங்கோட ஹெட், "சார், அனானிமஸ் கம்ப்ளைண்ட். மேபி வி ஷுட் சஸ்பெண்ட் மிஸ் ஒயன் அன்டில் இன்வெஸ்டிகேஷன்." ரூம் ஃபுல்லா சைலண்ட். எல்லாரும் ஜேகே ஆன்சருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜேகே சேர்லேருந்து எழுந்து நிக்கிறான். காம், கோல்டான வாய்ஸ்ல, "நோ. பட் சார், ஐ டோன்ட் மேக் டிசிஷன் பேஸ்ட் ஆன் அனானிமஸ் இமெயில்ஸ்." அப்படின்னு சொன்னதும் என்டையர் ரூம் சைலண்ட். நீங்க ஜேகே பக்கம் பார்க்குறீங்க. ஜேகே உங்க பக்கம் பார்க்குறான். "ஐ ஹேவ் ரிவைஸ்ட் எவ்ரி லைன் ஆஃப் ஹர் ஒர்க். இஃப் சம்ஒன் காப்பீட், இட் வாசன்ட் ஹர்." அப்படின்னு ஜேகே சொன்னதும் என்டையர் ரூமும் சைலண்ட். உங்க ஐஸ்ல டியர்ஸ் ஃபார்ம் ஆகுது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்க மேல இவ்ளோ ஸ்ட்ராங்கா ஒருத்தர் நம்புறது. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஹோட்டல் டெரஸ்ல நைட் டைம் மீட்டிங் சக்ஸஸை செலிப்ரேட் பண்ண ஸ்மால் டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனா நீங்க மட்டும் தனியா டெரஸ்ல நின்னு சிட்டி லைட்ஸை பார்த்துட்ருக்கீங்க. டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஜேகே வந்து உங்க பக்கத்துல நிக்கிறான். கொஞ்ச நேரம் 2 பேருமே சைலண்டா இருக்கீங்க. "சார், தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்?" என்ன நம்பினதுக்கு. ஜேகே சிட்டியை பார்த்துட்டே பேசுகிறான். ட்ரஸ்ட் ஏர்ன் பண்ண ரொம்ப கஷ்டம். லூஸ் பண்ண ஒரே நிமிஷம் போதும். கொஞ்சம் கேப்க்கு அப்புறம் யூ ஏர்ன்டு மைண்ட் அப்படின்னு சொன்னதும் நீங்கள் ஸ்பீச்லெஸ்ஸாக ஜேகேவை பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் சிரிச்சிட்டு, "ஐ ஹோன்ட் பிரேக் இட்" அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்து சிரிச்சிட்டு, "ஐ நோ" அப்படின்னு சொல்கிறான். இதே நேரம் இந்தியாவில் ஜேகே குரூப் ஆஃபீஸ் ஐடி டிபார்ட்மெண்ட் அனானமஸ் இமெயில் சோர்ஸ் ட்ராக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. ஸ்க்ரீனில் ஸ்லோலி ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகுது. சென்டரோட லொக்கேஷன் ஜேகே குரூப் இன்டர்னல் நெட்வொர்க்கை காமிக்குது. எம்ப்ளாயிஸ் எல்லாரும் ஷாக். ஐடி ஆஃபீஸர், "சார், திஸ் மெயில் ஆஃபீஸ்க்குள்ளேயே இருந்து அனுப்பியிருக்காங்க" அப்படின்னு ஃபோல்டரில் இன்னும் டீட்டெயில்ஸ் லோட் ஆகிட்டே இருக்குது. ஆனால் சென்டர் நேம் மட்டும் இன்னும் ரிவீல் ஆகலை. எல்லாருமே ஆர்வமாக பார்த்துட்ருக்காங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. சிங்கப்பூரில் மார்னிங் 8 AM ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் புஃபெட் பிரேக்ஃபாஸ்ட் நடந்துட்டுருக்கு. ஃபாரின் கிளைண்ட்ஸ், ஜேகே குரூப் டீம் எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் மட்டும் கார்னர் டேபிளில் லேப்டாப் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ப்ராஜெக்ட் நோட்ஸை செக் பண்ணிகிட்ருக்கீங்க. பிரேக்ஃபாஸ்ட்டை விட ஒர்க் தான் முக்கியம் அப்படின்னு தூரத்துலேருந்து ஜேகே இதை அப்சர்வ் பண்ணுறான். மின்ஹோ காஃபி எடுத்துகிட்டு பக்கத்தில் வரான். "சார், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு பதிலாக மேடம் ப்ராஜெக்ட்டு தான் சாப்பிட்றாங்க போல்" அப்படின்னு மின்ஹோ சொன்னதும் ஜேகே காமாக பார்த்துட்டு, "ஷீ இஸ் ப்ரிப்பரிங். மீட்டிங்க்கு தான் இன்னும் 2 மணி நேரம் இருக்குல்ல சார்." ஜேகே ஆன்சர் பண்ணாமல் உங்கள் பக்கம் நடந்து வரான். உங்கள் டேபிள் முன்னாடி நின்று, "மிஸ் வயன், நீங்கள் இம்மிடியேட்டாக எழுந்து நிற்கிறீங்க. குட் மார்னிங் சார்." ஜேகே லேப்டாப் ஸ்க்ரீனை பார்க்குறான். மீட்டிங்க்கு இன்னும் டைம் இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் ஃபஸ்ட்டு சாப்பிடு. நீங்கள் எசிடேஷனோட, சார், இந்த டீட்டெயில்ஸ்." ஜேகே இன்டரப்ட் பண்ணுறான். அண்ட் ஆர்கிடெக்ட் நீட்ஸ் அ கிளியர் மைண்ட். எம்டி ஸ்டொமக்கில் குட் டிசிஷன் வராது. நீங்கள் சிரிச்சுட்டே லேப்டாப் க்ளோஸ் பண்ணுறீங்க. "ஓகே சார்" அப்படின்னு சொன்னதும் இன்னும் தூரத்தில் நின்று பார்த்து சிரிக்கிறான். "சார், கன்சர்னை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு" அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு நின்றுட்டுருக்கான். இப்படியே இன்னொரு சீன் வந்தா இந்தியாவில் ஜேகே குரூப் ஹெட் குவார்ட்டர்ஸில் ஐடி டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் அனானமஸ் இமெயில் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக லோட் ஆகுது. ஐடி ஆஃபீஸர் எல்லாருமே ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க. "இம்பாசிபிள்" அப்படின்னு மேனேஜர் பக்கத்தில் வந்து பார்க்குறாரு. ஸ்க்ரீனில் சென்டர் ஐடி கங் சுஜின். ரூம் ஃபுல்லாக சைலண்ட். மேனேஜர் இம்மிடியேட்டாக எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுறாரு. இங்கே சிங்கப்பூரில் லக்ஸரி கான்ஃபரன்ஸ் ஹால். டுடேஸ் மீட்டிங் தான் ஃபைனல் அப்ரூவல். ஃபாரின் கிளைண்ட்ஸ் எல்லாரும் ப்ரெசன்ட். ஜேகே ப்ரெசன்டேஷனை ஸ்டார்ட் பண்ணுறான். ப்ராஜெக்ட் ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரிமோட்டை ஒயன் கிட்ட கொடுக்குறான். ஆர்கிடெக்சர் ப்ரெசன்டேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னதும் நீங்கள் ஸ்டேஜ் மேலே நிற்கிறீங்க. காம், கான்ஃபிடென்ட். இந்த தடவை ஸ்லைட்ஸ் இல்லை, ஃபியர் இல்லை, உங்களோட ஓன் கான்ஃபிடென்ஸ் மட்டும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நீங்கள் கான்ஃபிடென்ஸோட ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கீங்க. ஸ்மார்ட் சிட்டி இன்டெகிரேஷன், க்ரீன் எனர்ஜி, ஃப்யூச்சர் எக்ஸ்பென்ஷன், ஆடியன்ஸ் ஃபுல் அட்டென்ஷன். ப்ரெசன்டேஷன் முடிஞ்சதும் ஒரு நிமிஷம் சைலண்ட். அப்புறம் கிளாப். ஒன் கிளைண்ட் ஸ்டார்ட் பண்ண என்டையர் ஆலும் ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்குது. கிளைண்ட் சேர்மன் ஹேண்ட் செக் பண்ணுறாங்க. "கங்க்ராச்சுலேஷன்,
ஜேகே குரூப் வின்ஸ் திஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொன்னதும் ரூம் ஃபுல்லாக செலிப்ரேஷன். நீங்கள் எமோஷ்னலாக ஸ்மைலோட ஜேகே பக்கம் பார்க்குறீங்க. ஜேகே உங்களை பார்க்குறான். ஃபர்ஸ்ட் டைம் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறான். மீட்டிங் முடிஞ்சு எல்லாருமே போயிட்டாங்க. ஹோட்டல் காரிடரில் மின்ஹு ஃபோன் எடுத்துகிட்டு உடனே ஜேகே கிட்ட தான் வரான். சார், இந்தியா ஆஃபீஸ்லேருந்து அர்ஜென்ட் கால். ஜேகேவும் ஃபோன் அட்டன் பண்ணுறான். மேனேஜர் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அனானமஸ் மெயில், ஃபேக் எவிடன்ஸ், ஐடி இன்வெஸ்டிகேஷன். சுஜின் தான் சார் எல்லாத்தையும் பண்ணது. ஜேகே ஃபேஸே சீரியஸ் ஆகுது. கால் முடிஞ்சதும், சார், புக் தி ஏர்லியஸ்ட் ஃப்ளைட், வி ஆர் கோயிங் பேக் அப்படின்னு ஜேகே கோல்டான வாய்ஸில் சொல்கிறான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் போர்ட் ரூம், என்டையர் ஆர்கிடெக்சர் டிபார்ட்மெண்ட் ப்ரெசன்ட். சுஜின் கான்ஃபிடென்ட்டாக உட்காந்துருக்கா. அவளுக்கு இன்னும் யாருக்கும் ட்ரூத் தெரியாதுன்னு தான் நினச்சிட்டு இருக்கா. டோர் ஓப்பன். ஜேகே உள்ளே வரான். என்டையர் ரூமும் சைலண்டாக இருக்குது. அவன் டேபிள் மேலே ஒரு ஃபைலை போடுறான். கங் சுஜின், ஸ்டாண்ட் அப் அப்படின்னு சொன்னதும் அவளும் எழுந்திருக்கிறா. அனானமஸ் இமெயில், ஃபேக் டாக்குமெண்ட்ஸ், ப்ரெசன்டேஷன் ஃபைல் டெலீட் பண்ணது, எவ்ரி திங் ட்ரேஸ்ட். சுஜின் ஃபேஸ் கலரே மாறி போயிடுச்சு. சார், நான் ஜேகே இன்டரப்ட் பண்ணுறான். எனஃப், ஜேகே குரூப்பில் காம்படிஷன் அக்செப்டபிள், ஆனால் டிஸ்ஆனஸ்டியாக இருக்கிறது கண்டிப்பாக இந்த ஜேகே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான் அப்படின்னு சொன்னதும், செக்யூரிட்டி அப்படின்னு கத்துனதும் செக்யூரிட்டி எல்லாருமே உள்ளே வராங்க. சுஜின் ஐஸ்லேருந்து டியர்ஸ். அவள் உங்களை பார்க்குறா. சாரி அப்படின்னு சொன்னதும் நீங்கள் சைலண்டாக நிற்கிறீங்க. ஜேகே ஃபைனல் டிசிஷன், யூ ஆர் டெர்மினேட்டட். செக்யூரிட்டி சுஜினை வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆஃபீஸ் ஃபுல்லாக சைலண்ட். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஆஃபீஸ் ரூஃப் டாப்பில் நீங்கள் தனியாக ஸ்கையை பார்த்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. அப்போ டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜேகே உள்ளே வரான். வந்து உங்கள் பக்கத்தில் நிற்கிறான். கொஞ்ச நேரம் சைலண்ட். சார், நான் ஒரு டவுட் கேட்கட்டுமா? ம். அனானமஸ் இமெயில் வந்தப்போ நீங்கள் ஏன் ஒரு செகண்ட் கூட என் மேலே டவுட் படலை? ஜேகே டீப் பிரீத் எடுக்கிறான். பிகாஸ் கேரக்டர் ரெஸ்யூமில் தெரியாது, பிஹேவியரில் தான் தெரியும். அவன் கொஞ்ச நேரம் சைலண்டாக இருந்துட்டு கொஞ்சம் கேப்க்கு அப்புறம் மணி வச்சு கம்பெனியை பில்ட் பண்ணலாம். ஆனால் ட்ரஸ்ட் பில்ட் பண்ண இயர்ஸ் ஆகும். ஐ வாசன்ட் கோயிங் டு லூஸ் சம் ஒன் ஐ ட்ரஸ்ட் பிகாஸ் ஆஃப் அ லை அப்படின்னு ஜேகே சொன்னதும், ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஜேகேவை பார்க்குற விதம் மாறுது. ரெஸ்பெக்ட், அட்மிரேஷனும் தாண்டி அது கொஞ்சம் கொஞ்சமாக வேற ஒரு உணர்வாக மாறுது. ஜேகேவும் உங்களோட ஐஸை பார்க்கும்போது அவன் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி, ஏன் அவளை பார்த்தா மட்டும் எனக்கு இவ்வளோ காமாக ஃபீல் ஆகுது? ரெண்டு பேரும் பேசாமல் ஸ்கையை பார்த்து நின்றுட்டுருக்கீங்க. வேர்ட்ஸ் இல்லை, ஆனால் சைலன்ஸ் மட்டும் நிறைய ஃபீலிங்ஸ் இருக்குது. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது 11:40 இருக்கும். என்டையர் ஜேகே குரூப் ஆஃபீஸ் ஆல்மோஸ்ட் எம்டி. டாப் ஃப்ளோரில் சிஇஓ கேபினில் மட்டும் லைட் எரியுது. ஜேகே விண்டோ பக்கம் நின்று சிட்டி லைட்ஸை பார்த்துட்ருக்கான். டெஸ்க் மேலே சிங்கப்பூர் ப்ராஜெக்ட் அப்ரூவல் ஃபைல், சைடில் நீங்கள் டிசைன் பண்ண ப்ளூ பிரிண்ட். டோர் நாக் ஆகுது. சார், இன்னும் வீட்டுக்கு போகலையா? ஜேகே ஆன்சர் பண்ணாமல் சிட்டியை பார்த்து நின்றுட்டுருக்கான். மின்ஹோ டேபிள் மேலே ஃபைல்ஸை வச்சுட்டு, சார், ப்ராஜெக்ட் சக்ஸஸ் செலிப்ரேஷனுக்கு மீடியா இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணட்டுமா? கேன்சல் இட். சார், ஆர்கிடெக்சர் டீமுக்கு கிரெடிட் கொடுங்க, எக்ஸ்பெஷலி கொஞ்சம் கேப்க்கு அப்புறம் மிஸ் அயன் அப்படின்னு சொன்னதும் மின்ஹோவும் ஸ்மைல் பண்ணுறான். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே போயிட்டான். ஜேகே மட்டும் அங்கே தனியாக நின்றுட்டுருக்கான். என் லைஃப்பில் எல்லாமே நம்பர்ஸ், ப்ராஃபிட், லாஸ், சக்ஸஸ். ஆனால் நீ என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் ஆஃபீஸ் வர ரீசனே மாறிப்போச்சு. அவன் சிரிச்சுக்கிட்டே தலையசைக்கிறான். ஸோ திஸ் இஸ் லவ் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே எம்ப்ளாயீஸ் ப்ராஜெக்ட் சக்ஸஸை செலிப்ரேட் பண்ணுறாங்க. கேக்கு, ஃபோட்டோ, கிளாப்ஸ்னு அவ்வளோ செலிப்ரேஷன். எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லிகிட்ருக்கா. சடனாக ரிசப்ஷன்லேருந்து ஒரு புக்கே வருது. லார்ஜ் ஒயிட் லில்லிஸ் கார்டு அட்டாச்ட் ஆகிருக்கு. எம்ப்ளாயீஸ் எல்லோரும் க்யூரியஸாக யார் அந்த கார்டை சென்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்க்குறாங்க. அப்போது கார்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அதில் ஒரே ஒரு லைன், கங்க்ராச்சுலேஷன் யூ ஹியர் திஸ் அப்படின்னு ஜேகேவோட நேம் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஆஃபீஸில் இருந்த எல்லாரும் ஷாக்கு. அப்போ எம்ப்ளாயி 1, சிஇஓ பர்சனலி புக்கே அனுப்பியிருக்காரா? அப்போ எம்ப்ளாயி 2, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அப்போ நீங்கள் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே கார்டை பார்த்து அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நைட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க. டைனிங் டேபிளில் நீங்கள், அம்மா, அப்பான்னு எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ டிவியில் பிஸ்னஸ் நியூஸ் ஆங்கர் பேசுகிறாரு. ஜேகே குரூப் வின்ஸ் சிங்கப்பூர் மெகா ப்ராஜெக்ட். ஸ்க்ரீனில் ஜேகே ஃபோட்டோ, அதுக்கு பக்கத்தில் ப்ராஜெக்ட் ஆர்டிடெக்காக உங்களோட ஃபோட்டோ. அம்மா சந்தோஷத்தில் டிவியை காமிக்கிறாங்க. மா, நீ டிவியில் வர
அப்போது உங்களோட அப்பா சிரிச்சுட்டே, நான் சொன்னேன்ல ட்ரீம் டோர் ஓப்பன் ஆகும்போது பயப்படக்கூடாதுன்னு. நீங்கள் எமோஷ்னலாக உங்கள் அப்பா கையை பிடிக்கிறீங்க. இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் முடிஞ்சு எம்ப்ளாயீஸ் எல்லாருமே கிளம்புறாங்க. சடனாக ஹெவி ரெயின். நீங்கள் ரிசப்ஷனில் நின்று ரெயினை பார்த்து நின்றுட்டுருக்கீங்க. அப்போது ரிசப்ஷனிஸ்ட், மேம் மழை நிற்க இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் போல். நீங்கள் ஸ்மைல் பண்ணிட்டே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதே நேரம் பிளாக் கார் என்ட்ரன்ஸில் வந்து நிற்குது. டிரைவர் வெளியே வந்து டோரை ஓப்பன் பண்ணுறான். ஜேகே இறங்குறான். ஒயனை பார்த்ததும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு உங்கள் பக்கம் நடந்து வரான். வீட்டுக்கு போகலையா? சார், மழை நின்னதுக்கப்புறம் ஜேகே இன்ட்ரப்ட் பண்ணுறான். கம், நீங்கள் எஸ்டேஷனோட ஜேகேவை பார்க்குறீங்க. சார், ஐ வில் மேனேஜ். ஜேகே காமா, ஐ நோ, பட் யூ டோன்ட் ஹாவ் டு. அந்த ஒரு வார்த்தை உங்களோட ஹார்ட்டே ஸ்கிப் ஆகுது. நீங்களும் கொஞ்சம் சைலன்ஸ்க்கு அப்புறம் காரில் ஏறுறீங்க. கார் அந்த ரைட் ஃபுல்லாக சைலன்ஸ். ரெயினோட சவுண்ட் மட்டும்தான். டிரைவர் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் விண்டோ வழியாக மழையை பார்த்துட்டு இருக்கீங்க. ஜேகே ஃபைல் படிக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஃபைனலி ஃபைலை க்ளோஸ் பண்ணுறான். ஒயன் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் மிஸ் இல்லை, ஜஸ்ட் ஒயன் கூப்பிட்றான். நீங்கள் கொஞ்சம் சர்ப்ரைஸாக, சார் இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிச்சு, இனிமே நம்ம நெக்ஸ்ட் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் ஸ்மைலோட ரெடி சார் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. கார் ஸ்டாப் ஆகுது. ரெயின் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. நீங்கள் டோர் ஓப்பன் பண்ண போகிறீங்க. அப்போது ஒயன் நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. ஜேகே பேச ட்ரை பண்ணுறான், ஆனால் வேர்ட்ஸே வர மாட்டேங்குது. ஃபைனலி டேக் கேர். நீங்கள் சாஃப்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு யூ டூ சார் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே நடந்து போகிறீங்க. ஜேகே கார்லேருந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே போகிறதே பார்த்துட்ருக்கான். டோரும் க்ளோஸ் ஆகுது. டிரைவர் மிரரில் பார்க்குறான். சிரிச்சுக்கிட்டே, சார் வீட்டுக்கு போகலாமா? ஜேகே ரியாலிட்டிக்கு திரும்பி, கார் ஸ்லோவாக மூவ் ஆகுது. ஜேகே விண்டோ வழியாக உங்கள் வீட்டை இன்னும் ஒரு தடவை பார்க்குறான். நாளைக்கு இந்த வார்த்தையை கண்டிப்பாக சொல்லுவேன் வையன், ஐ லவ் யூன்னு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. மார்னிங் 9:30 ஜேகே ஆஃபீஸ்க்கு வந்ததும் டேரெக்டாக ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலை. விண்டோ பக்கம் நின்று சிட்டியை தான் பார்த்துட்ருக்கான். டெஸ்க் மேலே ஒரு ஸ்மால் வெல்வெட் பாக்ஸ். மின்ஹோ நாக் பண்ணிவிட்டு உள்ளே வரான். சார், 10 AM போர்ட் மீட்டிங் ரெடி. ஜேகே ஹெட்டை நாட் பண்ணுறான். மீட்டிங்க்கு அப்புறம் மிஸ் ஒயனை ரூப்டாப்க்கு வர சொல்லுங்கள். மின்னு கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுறான். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறான். ஜேகே வெல்வெட் பாக்ஸை ஓப்பன் பண்ணுறான். அதில் ஒரு சிம்பிள் டைமண்ட் ரிங். மணி வச்சு எதையும் வாங்க முடியும்னு நினச்சேன். ஆனால் உன்னை லவ் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் ஒரு மனசுக்கு வேல்யூ எவ்வளோ பெருசுன்னு புரிஞ்சுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இப்படியே மீட்டிங் எல்லாமே முடிஞ்சு ஈவினிங் ஆகுது. அப்போது நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே வரீங்க. ஜேகே ரெயிலிங்க பக்கம் நின்று ஸ்கைலைனை பார்த்துட்ருக்கான். சார், நீங்கள் வர சொன்னீங்களா? ஜேகே ஸ்லோவாக திரும்பி உங்களை பார்க்குறான். ஆனால் இந்த தடவை ஆஃபீஸ் சிஇஓவா இல்லை, ஒரு மனுஷன், ஒரு லவ்வராக ஆஃபீஸார் முடிஞ்சது. இந்த கான்வர்சேஷனுக்கு தேவையில்ல. நீங்கள் லைட்டாக சிரிச்சிட்டு, அப்போது ஜேகே ஒரு ஸ்டெப்பு உங்கள் பக்கத்தில் வரான். ஜங்குக் அங்கே ஒரு சைலன்ஸ். அதுக்கப்புறம் ஜேகே ஒரு டீப் ப்ரீத் எடுக்கிறான். நான் ஸ்கூல்லேருந்து இப்போ வரைக்கும் எதை வேணும்னாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணி அச்சீவ் பண்ணேன். கம்பெனி, சக்ஸஸ், மணி, எவ்ரிதிங். கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருந்து கொஞ்சம் கேப்க்கு அப்புறம், அதனால் மணினா எல்லாமேன்னு நினச்சேன். நீங்கள் அமைதியை தளத்தை கேட்டுட்ருக்கீங்க. ஆனால் நீ வந்த அப்புறம் சக்ஸஸ்னால் என்ன, ஹாப்பினஸ்னால் என்ன, ட்ரெஸ்னால் என்ன, எல்லாமே புதுசாக கற்றுக்கிட்டேன். ஜேகேயோட ஐஸ் டைரெக்டாக உங்களை பார்க்குது. உன் டேலண்ட்டை ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட் பண்ணேன். அப்புறம் உன் கேரக்டரை அட்மையர் பண்ணேன். உன்னை டெய்லி பார்க்குறது என் ரொட்டீன் ஆகிடுச்சு. உனக்கு தெரியுமா, நீ சிரிச்சா ஆஃபீஸ் பிரைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நீ கஷ்டப்பட்டினா எனக்கு ஏனோ நான் கஷ்டப்படுற மாதிரி ஃபீல் ஆகுது. ஜேகே சைலண்ட்டாக இருக்கான். ஒயன், ஐ திங்க் ஐ லவ் யூ. நான் உன்னை எம்ப்ளாயாக பார்க்கல, ஆர்டிடெக்காகவும் பார்க்கல, என் லைஃப் பார்ட்னராக பார்க்குறேன். உங்களோட ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ். நீ கொஞ்சம் லைட்டாக சிரிச்சிட்டு டியர்ஸை வைப் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் டே நான் உங்களை பார்த்தப்போ ரொம்ப பயந்தேன். ஆஃபீஸில் எல்லோரும்
உங்கள் ஸ்ட்ரிக்ட் நேச்சரை பற்றி தான் பேசுவாங்க. நீங்களும் அதே ப்ரூவ் பண்ணிட்டீங்க. அப்படின்னு சொன்னதும் 2 பேருமே சிரிக்கிறீங்க. நீங்கள் அகைன் பேச ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஆனால் ஒவ்வொரு கரெக்ஷனுக்குள்ளேயும் ஒரு லெசன் இருந்துச்சு. ஒவ்வொரு சைலன்ஸ்குள்ளேயும் ஒரு கேர் இருந்துச்சு. ஒரு அனானிமஸ் மெயில் வந்தப்போ எல்லாரும் டவுட் பண்ணாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் என்னை முழுசாக நம்புனீங்க. அதுக்கப்புறம் என் ஹார்ட்டும் உங்கள் பக்கம்தான் வந்துச்சு. ஜேகே உங்களோட ஐஸை பார்க்குறான். ஐ ஐ ஐ லவ் யூ டூ ஜங்குக் அப்படின்னு சொன்னதும் ஜேகே ஒரு ஸ்மைலோட உங்களை பார்க்குறான். பாக்கெட்லேருந்து வெல்வெட் பாக்ஸ் எடுக்கிறான். ஓப்பன் பண்ணுறான். சிம்பிள் டைமண்ட் ரிங். மிஸ் வயன், இப்போ ஒரு கொஷின். என் கம்பெனிக்கு ஆர்டிடெக்காக ஜாயின் பண்ணிட்டேன். ஆனால் என் லைஃப்க்கு பார்ட்னராக ஜாயின் பண்ணுவியா? நீங்கள் சிரிச்சுக்கிட்டே எஸ், தௌசண்ட்ஸ் ஆஃப் டைம் எஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகே உங்கள் கையில் ரிங்கை போடுறான். ரிங்கை போட்டு வச்சுட்டு உங்கள் கையிலே கிஸ் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ வயன். நீங்களும் அவனோட ஐஸை பார்த்து ஐ லவ் யூ டூ ஜங்குக் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. 1 இயர் லேட்டர் கிராண்ட் ஓப்பனிங் செரிமோனி. இந்தியாவோட பிக்கஸ்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லி ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட். அங்கே அதை பற்றி டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ரிப்பன் கட்டிங், மீடியா, ப்ரெஸ், எம்ப்ளாயி, போர்ட் மீட்டர்னு எல்லாருமே இருக்காங்க. பேனரில் டிசைன் பை சீஃப் ஆர்கிடெக்ட் வயன், டெவலப்டு பை ஜேகே குரூப் அப்படின்னு போட்டிருக்கு. ரிப்போர்ட்டர்ஸ் மைக் கொடுக்குறாங்க. மிஸ்டர் ஜியான், இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்க்கு ரீசன் என்ன? ஜேகே உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். குட் பில்டிங்ஸ் நீட் அ கிரேட் ஆர்கிடெக்ட். குட் லைஃப்க்கு ஒரு நல்ல பார்ட்னர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் ப்ளஷ் பண்ணுறீங்க. மீடியா எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. இப்போ டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங், சேம் ப்ராஜெக்ட், ரூஃப் டாப், சன்செட், சிட்டி ஃபுல் லைட். ஜேகேவும் நீங்களும் சைட் பை சைட் நிற்கிறீங்க. நீங்கள் ஜேகே ஷோல்டர் மேலே சாஞ்சிக்கிறீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஃபர்ஸ்ட் டே நீங்கள் என்ன கம்பெனியில் ஜாயின் பண்ண சொன்னது? ஜேகே சிரிக்கிறான். அப்போ நீங்கள் சொன்னீங்க ஐ டோன்ட் ரிப்பீட் மை ஆஃபர்ஸ். ஜேகே சிரிச்சுட்டே உங்கள் கையை பிடிக்கிறான். அண்ட் ஐ எம் கிளாட் யூ அக்செப்டட் இட் அப்படின்னு சொன்னதும் பெஸ்ட் டிசிஷன் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகே உங்கள் சிக்ஸை கப் பண்ணி உங்கள் லிப்ஸில் சாஃப்டாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்களும் ஐஸை க்ளோஸ் பண்ணி அவனோட கிஸ்ஸை ஃபீல் பண்ணி நீங்களும் கிஸ் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஓகே மிஸ், இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நான் இன்னொரு ஒன் ஷாட்டில் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் லவ் யூ. பாய்.